நன்றாக தூக்கம் வர வேண்டுமென்றால் சிறுநீரை அடக்குகின்ற திறன் இருந்தால் தான் நன்றாக தூக்கம் வரும். இரவு நேரத்தில் என்னால் சிறுநீரை அடக்க முடியல, சிறுநீர் வந்தால் நான் சிறுநீர் கழித்து விட்டு தான் தூங்குகிறேன், என்னால் சிறுநீரை அடக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக தூக்கம் வராது. நல்லா ஆழ்ந்து அயர்ந்து அந்த தூக்கத்தை அனுபவிக்கிற தூக்கங்கிறது அவ்வளோ சந்தோஷமான விஷயம். அதை நம்மளால் உணர முடியும். நம்ம இன்றைக்கி நல்லா தூங்கணும், அற்புதமாக தூங்கணும், அந்த தூக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு தூக்கத்தை ரசித்து அனுபவித்து தூங்குகிற அந்த திறன் இருக்குல்ல, அது எப்போ வரும்னா உங்களால் இரவு நேரத்தில் சிறுநீரை அடக்குகின்ற திறன் இருக்கணும். இரவு நேரத்தில் மட்டும் கிடையாது, எப்போவுமே சிறுநீரை அடக்குகின்ற திறன் இருக்கணும். சிறுநீரை அடக்க முடியலை, சிறுநீர் கழித்தால்தான் என்னால் அமைதியாக இருக்க முடிகிறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆழ்ந்த அசந்து தூங்குகிற அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நல்ல தூக்கத்துக்கு எது எதிரினா சிறுநீர் அந்த கழிக்கின்ற உணர்வு. சிறுநீரை கழிக்கின்ற உணர்வு இருக்குல்ல, அது நல்ல தூக்கத்துக்கான எதிரி. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு சிறுநீர் பை நிறைஞ்சி போய் வந்தோடனே உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அப்போ உங்களால் நல்லா தூங்க முடியாது. அப்போ எப்போல்லாம் உங்களுக்கு சிறுநீர் பை நிரம்புதோ அப்போல்லாம் உங்களுக்கு தூக்கம் தடைப்படும். சிறுநீர் பை நிறைஞ்ச உடனே ஒரு அழுத்தம் ஏற்படும், அடி வயிற்றில் ஒரு அழுத்தம் ஏற்படும். சிறுநீர் கழித்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படுது. சிறுநீர் கழித்தால்தான் உங்களால் அதற்கு பிறகு அமைதியாக இருக்க முடியும் என்றால் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, சிறுநீர் பை நிறைஞ்ச உடனே தூக்கம் கலைந்து விடும். அந்த அழுத்தத்தின் காரணமாக தூக்கம் கலைந்து விடும். அப்போ நல்ல தூக்கத்துக்கு எது எதிரினா இந்த சிறுநீர் பை நிறையுதில்ல, அதுதான் எதிரி. அதுக்காக தண்ணி குடிக்காமல் இருந்துட்டால் நல்லா தூங்கிடலாம், சிறுநீரே வராது, நல்லா தூங்கிடலான்னு நினைக்காதீங்க. தண்ணியும் குடிக்கணும், அப்போ தான் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், அப்போ தான் உடம்பு வேலை செய்யும். தூக்கத்தின் போதும் உடம்பு வேலை செய்யுது, ஒழுங்காக வேலை செய்யணும். நல்ல தூக்கங்கிறது உடல் நல்லா ஒழுங்காக வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் அது நடக்கும். அதுமாதிரி நல்ல உழைப்பும் சரி, உடம்பு நல்லா வேலை செய்யணும். வேலை செய்கிறதுக்கு என்னாகும், உடம்பு சூடாக இருக்கக்கூடாது. உடம்பு அளவுக்கு அதிகமான சூட்டோடு இருக்கக்கூடாது, ஒரு அளவான சூட்டோடு இருக்கணும். அந்த அளவான சூட்டை நாம் பராமரிக்க வேண்டும். இப்போ நிறைய தண்ணி குடிக்கணும், டெய்லி ஒரு 2 லிட்டரு 3 லிட்டர் தண்ணியாக குடித்தாதான் அந்த உடல் இயல்பான வெப்பநிலையில் நல்ல அமைதியாக அது ஒழுங்காக வேலை செய்யும். அப்போ நல்லா வேலை செய்யணுன்னாலும் சரி, நல்லா தூங்கணுன்னாலும் சரி, நமக்கு நல்லா தண்ணி குடிக்கணும். அதே நேரத்தில் சிறுநீரை அடக்கு. அப்போ நிறைய தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அடிக்கடி சிறுநீர் வருது, அப்போ அதை சிறுநீர் கழித்தே ஆக வேண்டும் என்று அது உங்களை நிர்பந்தப்படுத்துகிறது, கட்டாயப்படுத்துகிறது, அல்லது அச்சுறுத்துகிறது, அவசரப்படுத்துகிறது. அப்படின்னா உங்களால் வேலையும் செய்ய முடியாது. அடிக்கடி உங்கள் வேலையில் சிறுநீர் கழிக்கணும், அதுக்காக சிறுநீர் கழிக்காமல் இருக்க முடியாது. அதற்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி வச்சு, எப்படி நம்ம விட்டால் நம்ம நாள் முழுவதும் சாப்பிட்டுக்கிட்டே கூட இருக்கலாம், அதனால் நம்ம 3 வேளை தானே சாப்பிட்றோம். அது மாதிரி சிறுநீர் கழிப்பதை விட தினம் 2 வேளை அந்த மாதிரி வச்சுக்கணும். அது மாதிரி இரவு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இரவு தூக்கத்தின் போது சிறுநீர் கழிக்கின்ற உணர்வு வரவே கூடாது. அப்போ வரக்கூடாதுன்னா என்ன, சிறுநீர் நிறைய தண்ணி குடிச்சிருக்கிறோம், சிறுநீர் பை நிறைய தான் செய்யும். அப்போ அடி வயிற்றில் அழுத்தம் ஏற்பட தான் செய்யும், சிறுநீர் பையில் அழுத்தம் ஏற்பட தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற உணர்வு எப்படி வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். சிறுநீர் கழிக்கணுங்கிற உணர்வு வந்தாலும் அதை அடக்குகின்ற திறன் இருந்தால் தான், அதை அடக்குனா தான் நீங்கள் நிம்மதியாக தூக்க முடியும். அதனால் இப்போ ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா கேட்டு மூடி இருக்கணும். கேட்டு மூடி இருந்தால் தான் அப்போ எந்த தடையும் இல்லாமல் அந்த ட்ரெயின் போக முடியும். அதே மாதிரி நீங்கள் நல்லா தூங்கணுன்னா அந்த கேட்டை போட்டு விட்டுறணும். அந்த நல்ல தூக்குங்கிறது ஒரு ரயில்வே ட்ராக்கில் போகிற ட்ரெயின் மாதிரி தான். அது இயல்பாக போயிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ரயில்வே ட்ராக்கை திறந்து விட்டிங்கன்னா வண்டி எதாவது மோதிச்சுன்னா அந்த வண்டி போக முடியாது. அதே மாதிரி தான் நல்லா தூங்கணும் அப்படின்னாக்கா ஒரு சிறுநீரை அடக்குகின்ற திறன் இருக்கணும். உங்களால் சிறுநீரை அடக்க முடியல அப்படின்னா அடிக்கடி உங்கள் தூக்கம் கலைந்து கொண்டே இருக்கும். சிறுநீர் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, அந்த சிறுநீர் பையில் சிறுநீர் நிரம்புகிறதோ அப்போல்லாம் உங்கள் தூக்கம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா அதுக்காக நம்ம தண்ணி குடிக்காமலாம் இருக்கக்கூடாது, தண்ணியும் குடிக்கணும்.
தண்ணியும் குடிக்கணும், சிறுநீரையும் அடக்குகின்ற திறனும் இருக்கணும். சரி, தண்ணி நல்லா குடித்தா தான் நல்லா தூக்கமும் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியாக குடித்தா தான் நல்லா தூக்கமும் வரும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து பகல் ஃபுல்லாக குடிக்காமல் சாயந்தரம் போய் நீங்கள் ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அது வந்து உங்களுக்கு பயன் தராது, தூக்கத்தை தராது. காலையிலேருந்தே குடிக்கணும். எப்போ நீங்கள் கண் விழிக்கிறீர்களோ அப்பொழுதிருந்தே வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இரவு 6 மணிக்கு மேலாம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். மாலை 6 மணிக்கு உள்ள, அதாவது காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தண்ணியாக குடித்து முடிச்சிடணும். அப்போ தான் அந்த உடம்பு வந்து குளிர்ச்சியாகவே இயங்கி சூடாக எந்த தருணத்துலேயும் அளவுக்கு அதிகமான சூட்டை அந்த உடம்பு அடைந்து விடக்கூடாது. காலையிலேருந்து அந்த உடல் இயல்பான ஒரு வெப்பநிலையில் இயல்பாக இயங்கி கொண்டே வர வேண்டும். அதற்கு நம்ம காலையிலேருந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி மட்டும் குடித்தா போதாது, உடலை குளிர்ச்சியாக வைப்பதற்கு வெறும் தண்ணி மட்டும் குடித்தா மட்டும் போதாது. குளிர்ச்சியாக கல்லீரல் சூட்டை இன்னும் உடம்பு சூடு அளவுக்கு அதிகமாக போகிறதுக்கு காரணம் கல்லீரல் சூடு ஒரு காரணம். கல்லீரல் சூட்டை வந்து தணிப்பதற்கான உணவு முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். என்ன உணவு முறைன்னாங்க, பொதுவாக 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து டெய்லி ஒரு கைப்பிடி திராட்சை சாப்பிட்றது ரொம்ப பழங்கள் சாப்பிட்ணும். திராட்சை சாப்பிட்ணும், பழங்கள் சாப்பிட்ணும். பழங்கள் வந்து கல்லீரல் சூட்டை தணிக்கக்கூடியது. கல்லீரல் சூடு வந்து அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா தூக்கம் வராது. அதனால் கல்லீரல் சூட்டை தணிப்பதற்கு பழங்களை சாப்பிட வேண்டும். தானிய உணவுகள்லாம் வந்து உடம்பு சூட்டை அளவுக்கு அதிகப்படுத்திவிடும். அதனால் வந்து உடல் சூட்டை வந்து தணிப்பதற்காக நம்ம தண்ணியும் குடிக்கணும். அதுமாதிரி திராட்சை இது போன்ற பழங்களையும் சாப்பிடணும். தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். தவிர்த்து விட்டு பழங்களை சாப்பிட வேண்டும். தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு அரிசி கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நீங்கள் பழங்களை சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக உடம்பு சூடு தணியாது. அந்த பழங்கள் ஒழுங்காக வேலை செய்யாது. பழங்களோட அந்த வேலை திறனை முறியடித்து விடும் இந்த தானிய உணவுகள். அதனால் வந்து தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு பழங்களை சாப்பிட வேண்டும். பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்டாக்கா, அதுவும் பழங்களை சாப்பிட்டாக்கா அது வந்து உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. நீங்கள் பழமே சாப்பிடாமல் தானிய உணவும் சாப்பிடாமல் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிங்கனாக்கா உடம்பு குளிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையான குளிர்ச்சியாக இருக்காது. அதனால் உண்மையான அந்த குளிர்ச்சிங்கிறது பழங்கள் சாப்பிட்டாலும் ஏற்படும். பழங்கள் சாப்பிடணும். அந்த உண்மையாக தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு பழங்களை சாப்பிட வேண்டும். தானிய உணவுகளை சாப்பிட்டு விட்டு நீங்கள் பழங்களை சாப்பிட்டீங்கன்னா, அதாவது தானிய உணவு அரிசி கோதுமை போன்ற உணவுகளை அவற்றினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நீங்கள் பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அந்த பழங்கள் ஒழுங்காக வேலை செய்யாது. அந்த பழங்களின் செயல்திறனை இந்த தானிய உணவுகள் அரிசி கோதுமை போன்ற தானிய உணவுகள் முறியடித்து விடும். ஆக இப்படி உடம்பு சூட்டை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டு நல்லா நிறைய 2-3 லிட்டர் தண்ணி காலையிலேருந்தே குடிச்சாகணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் ஒரு 250 ml குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் மொத்தம் 12 மணி நேரம் இருக்குது. அப்போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்கள் ஒரு 200 ml தண்ணி கணக்கு வச்சிங்கன்னா 12 மணி நேரத்துக்கு ஒரு 2.5 லிட்டர் தண்ணி வந்துடுது. அந்த மாதிரி தான் குடிக்கணும். அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் காலையிலே 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்க, சாயந்தரம் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்க, இடையில நீங்கள் தண்ணியே குடிக்கலை அப்படின்னா இது சரி கிடையாது. நம்ம இதில் ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. அதனால் வந்து இயல்பாக அந்த தண்ணி தேவைங்கிறது வந்து திடீர்னால் நிறைய கொடுக்கறது, அப்புறம் விட்டுறது, அப்புறம் திடீர்னால் நிறைய கொடுக்குறது அந்த தண்ணி அப்படிலாம் இல்லாமல் அந்த சரியாக சமன் விகிதத்தில் தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாகவே குடிச்சிக்கிட்டு இருக்கிற வழக்கம். தண்ணி பாட்டில் எப்போவும் நம்ம கையில் வச்சுருக்கணும். தண்ணியை வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நாம் இருக்கணும். தண்ணியை வந்து இடையில ரொம்ப நேரம் குடிக்காமல் அப்புறம் திரும்ப நிறைய குடிச்சிட்டா சரியாயிடாது. இப்போ அது மாதிரி பகல் ஃபுல்லாக பட்னியாக கிடக்குறீங்க, காலையில் நிறைய உணவு சாப்பிட்டீங்க, அப்புறம் பகல் ஃபுல்லாக பட்னி, அப்புறம் சாயந்தரம் நிறைய உணவு அப்படிலாம் இல்லாமல் உணவே கூட கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அப்படி சாப்பிட்டு வரணும். அப்படி தான் உணவை சாப்பிடணும். அது வந்து நல்லா தூங்கணுன்னாக்கா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சமமாக தண்ணீர் குடித்து கொண்டே வர வேண்டும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 200 ml தண்ணி குடிக்க வேண்டும். இது ஒரு நடைமுறை. அது மாதிரி
கல்லீரல் சூட்டை தணிக்கக்கூடிய, உடல் உள்ளுறுப்புகளின் சூட்டை தணிக்கக்கூடிய குளிர்ச்சியை தருகிற பழங்களை சாப்பிட வேண்டும். நல்லா என்ன பழத்தை சாப்பிடலாம்? திராட்சை பழத்தை சாப்பிடலாம், வாழைப்பழத்தை சாப்பிடலாம். சில வாழைப்பழம் சூட்டை தரும், சில வாழைப்பழம் குளிர்ச்சியை தரும். அது மாதிரி பீர்க்கங்காய் சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். இந்த மாதிரி குளிர்ச்சியை தருகிற உணவுகளையும் சாப்பிடணும். அதுக்காக சூட்டை தருகிற உணவுகளை சாப்பிடவே கூடாதுன்னெலாம் கிடையாது. அதையும் சாப்பிடணும். அதே நேரத்தில் அந்த சூட்டை சமன்படுத்துகிற வகையில் குளிர்ச்சியை தருகிற உணவுகளையும் சாப்பிடணும். இதன் மூலம் இந்த கல்லீரல் சூடு, உள்ளுறுப்புகளின் சூட்டை தணிக்க முடியும். வெறும் தண்ணி மட்டுமே உள்ளுறுப்புகளின் சூட்டை தணித்து விடாது. பழங்களின் உதவி தேவை. அதே நேரத்தில் தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். தானிய உணவுகள் என்பது மாமிச உணவு, மீன் உணவு, இதெல்லாம் உள்ளுடல் உறுப்புகளை அளவுக்கு அதிகமாக சூடாக மாற்றக்கூடியது, அளவுக்கு அதிகமான வெப்பத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது. அதனால் அதையும் தவிர்த்து விட வேண்டும். இப்படி உடல் வெப்பநிலையை சமநிலை வைப்பதற்காக நாம் எப்போவும் உடம்பு மேலே நமக்கு ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். உடம்பு மேலே நமக்கு கவனம் இல்லை அப்படின்னா நம்ம தண்ணியெல்லாம் குடிக்கிறது இல்லை, பழங்கள்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னா நமக்கு அப்போ தூக்கம் நமக்கு கிடைக்காது. அந்த அற்புதமான இன்பம் இருக்குல்ல, தூக்கம்ங்கிறது ஒரு அற்புதமான இன்பம், ஒரு ஆனந்தமான அனுபவம், அது நமக்கு கிடைக்காது. ஆழ்ந்து அசந்து தூங்குகிற அந்த அனுபவம் இருக்குல்ல, ஒரு ஆனந்தமான அனுபவம். அதை நினச்சி நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்றிரவு நாம் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை அனுபவித்தோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை தரும். நல்லா தூங்கலைன்னா நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். நம்ம நல்லா தூங்கலை, அதுக்கு நாம தான் காரணம். பகலில் சரியாக தண்ணி குடிக்கிறதில்ல, திராட்சை பழங்கள் சாப்பிடுவதில்லை, அரிசி கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை நிறைய சாப்பிட்றோம், மாமிசத்தை சாப்பிட்றோம், நமது உடலுக்கு எதிராக நாமே செயல்படுகிறோம், நமது உடலில் நமக்கு தூக்கம் வரவில்லை என்பதற்கு நாம் தான் காரணம், நாம் நமது உடலை கவனிக்காமல் விட்டுவிட்டோம், நமது உடலில் தூக்கத்துக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படும். நல்லா தூங்கலைன்னா குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதனால தான் நல்லா தூங்கணும். நல்லா தூங்கணும் அப்படின்னா உடல் வெப்பநிலையை சமநிலை வைப்பதற்கு தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு, மாமிச உணவுகளை தவிர்த்து விட்டு, மீன் உணவுகளை தவிர்த்து விட்டு, நல்ல பழங்கள், காய்கறிகள், கீரைகள் எல்லாம் சாப்பிடணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 200 ml தண்ணி குடிச்சிக்கிட்டே வரணும். சீராக குடிச்சிட்டே வரணும். காலையிலேருந்து குடிச்சிட்டே வரணும். 2 லிட்டர் தண்ணியை சாயந்தரம் ஐயோ இன்றைக்கி குடிக்காமல் விட்டுட்டோமே, பகல் ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் போயிட்டோமே, அப்போ ராத்திரி நல்லா தூக்கம் வராமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே, மாலை 4 மணிக்கு மேலே மடக்குன்னு 2 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி தேவை நமக்கு முடிஞ்சுது, இன்றைக்கி நாம் நமது கடமையை செய்து விட்டோம் அப்படின்னு நினச்சாலும் இரவு உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் நல்லா தண்ணி குடிக்கணும். காலையிலேருந்து சம விகிதத்தில் தண்ணி உடம்புக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும், மொத்தமாக கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உள்ளுடல் உறுப்புகளின் சூட்டை தணிக்கக்கூடிய பழங்களை சாப்பிட வேண்டும். வாழைப்பழம் சாப்பிட்ணும், திராட்சை பழம் சாப்பிட்ணும், அப்புறம் பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் அன்னாசி பழம் சாப்பிட்ணும். இதெல்லாம் செரிமானத்தையும் ஊக்குவிக்கக்கூடியது. ஏன்னா செரிமானம் சரியாக நடக்கலைனாலும் கல்லீரல் சூடாகிடும். கல்லீரல் சூடு அதிகமாகிடுச்சுன்னா செரிமானமும் ஒழுங்காக நடக்காது. உள்ளுடல் உறுப்புகள் அனைத்தும் அளவுக்கு அதிகமான சூட்டை அடைவதற்கு செரிமான குறைபாடு ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் செரிமானத்தை சிறப்பாக வைப்பதற்கு பழங்களின் உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை. பழங்களின் உதவி, குளிர்ச்சியான உணவுகளின் உதவி என்பது கண்டிப்பாக செரிமானம் சரியாக நடக்கலைன்னா உடம்பு சூடு அதிகரித்து விடும். அதனாலேயும் கூட நமக்கு தூக்கம் வராது. அதனால் உடம்பை எப்போதும் கண்காணித்து கொண்டே, ஒரு குழந்தையை கவனிப்பது போல் உடம்பை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி உடல் செரிமானம் சரியாக நடக்க வேண்டும். உடல் குளிர்ச்சியாக, அதாவது வெப்பநிலை அளவோடு இருக்கணும். அதுக்கு இந்த தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வந்தால் சிறுநீரை அடக்குகின்ற திறனும் வந்துவிடும். சிறுநீரை அடக்குகின்ற திறன் வந்தால்தான் நல்லா தூக்கமும் வரும். அதே நேரத்தில் நல்ல தூக்கம் வந்தால் தான் சிறுநீரை அடக்குகின்ற திறனும் வரும். அதனால் நல்ல தூக்கத்துக்கு எதிரின்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற அந்த உணர்வு வருது. என்னால் சிறுநீர் கழிக்காமல் சிறுநீர் கழித்தால்தான் அதன் பிறகு என்னால் படுக்க முடிகிறது இரவு அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிலை வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வராது. நல்ல தூக்கத்துக்கு எதிரின்னா தடையே இல்லாமல் தொடர்ச்சியாக தூங்கி கொண்டே இருக்க வேண்டும். நல்ல உழைப்புன்னா எதுனா தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருப்பது தான் நல்ல உழைப்பு. அதே மாதிரி நல்ல தூக்கம்னா எதுனாக்கா தொடர்ச்சியாக தூங்க வேண்டும், அதுதான் நல்ல தூக்கம். இடையில நீ ஒன்றுக்கு இருக்கிறக்கா 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீ எழுந்துக்கிட்டே இருந்தேன்னா
அப்போ அந்த சிறுநீர் கழிக்கின்ற அந்த நடைமுறை இருக்குல்ல, அது உனது தூக்கத்தை தடை செய்கிறது. நீ தூங்க விடாமல் செய்கிறது. தொடர்ச்சியாக ஆழ்ந்து அசந்து தூங்க விடாமல் செய்கிறது நீ என்பது தான் அதன் பொருள். நீ நைட்டு 9 மணிக்கு படுக்கணும். படுத்துட்டு தூங்குறதுக்கு ஆரம்பிக்கிற அப்படின்னா ஒரு 10 மணிக்கு ஒரு நல்ல லைட்டாக ஒரு தூக்கம் வரும். அதாவது ஆழ்ந்த தூக்கம் எப்போ வரும்னா ரொம்ப நேரம் தூங்கும்போது தான் வரும். ஆழ்ந்த தூக்கங்கிறது அது ரொம்ப நேரம் தூங்கணும். அதாவது 10 மணி 11 மணி அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். 1 மணி 2 மணி அப்படிங்கும்போது ஆழ்ந்த தூக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அதிகாலையில் ஒரு 3 மணியில் தான் ஆழ்ந்த தூக்கம். அப்போ தொடர்ச்சியாக தூங்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் அந்த ஆழ்ந்த தூக்கத்தின் எல்லையை நோக்கி போவீங்க. வெறும் உடனே உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கங்கிறது 9 மணிக்கு படுக்கிறீங்க, 10 மணிக்கே உங்களால் உணர முடியாது. 10-11 மணிக்கும் தூங்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் 11 மணிக்கே உங்களுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கத்தை உணர முடியாது. ஆழ்ந்த தூக்கம் என்பது அது ஒரு பயணம் போல். அதுக்கு ரொம்ப நேரமும் தேவை. உடனே ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு கிடச்சிடாது. 2 மணி நேரம் தான் தூங்குவேன்னா ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிப்பேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆழ்ந்த தூக்கம் என்பது ஒரு பயணத்தை போல். நீங்கள் இப்போ அதுக்கு அதிக நேரமும் தேவை. அதான் ஒரு 9 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆழ்ந்த தூக்கங்கிறது ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ வந்துடாது. 12 மணிக்கெல்லாம் கிடைக்காது. 10 மணிக்கு ஒரு தூக்கம் வரும். அதை விட அற்புதமான தூக்கம் 11 மணிக்கு வரும். 11 மணிக்கு வருகிற தூக்கத்தை விட 11 மணிக்கு நான் இப்போ 9 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா 10 மணிக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும். அதை விட நல்ல தூக்கம் 11 மணிக்கு வரும். அதை விட நல்ல தூக்கம் 12 மணிக்கு வரும். வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தூக்கம் கூடிக்கிட்டே இருக்கும். தூக்கத்தின் அளவு, தூக்கத்தினால் ஏற்படுகிற அந்த இன்பம், ஆனந்தம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ தொடர்ச்சியாகவும் தூங்கணும். இடையிடையே எந்திரிச்சிட்டோன்னு வைங்க, அந்த தூக்கம் தடைப்படும். ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்கவே முடியாது. ஆழ்ந்த தூக்கத்தை இடையிடையே நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்கவே முடியாது. அதனால் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக தடையில்லாமல் தூங்க வேண்டும். தொடர்ச்சியாக தடையில்லாமல் தூங்கி கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆழ்ந்த தூக்கத்தின் அதாவது ஆழ்ந்த தூக்கங்கிறது ஒரு 50%, 100%ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 9 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ 10 மணிக்கு உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஆழ்ந்த தூக்கம் என்பது ஒரு 10% தான் ஏற்படும். 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்தின் அளவு ஒரு 20% ஏற்படும். ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்தின் அளவு ஒரு 30%, 40% ஏற்படும். 1 மணிக்கு இரவு 1 மணிக்கு தடை இல்லாமல் தொடர்ச்சியாக தூங்கிட்டே இருக்கீங்க. அப்போது 1 மணிக்கு உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தின் அளவு ஒரு 60% ஏற்படும். 2 மணிக்கு ஒரு 80% ஏற்படும். இரவு 80, நள்ளிரவு 2 மணிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக தடை இல்லாமல் தூங்கும்போது ஒரு 2 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்தின் அளவு ஒரு 80%. 3 மணிக்கெல்லாம் உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் என்பது ஒரு 100% வந்துடும். அப்போ தான் அதை உணரணும். அதான் உச்சக்கட்டம். தூக்கத்துலேயும் ஒரு உச்சக்கட்டம் இருக்குது. எப்படி உச்சக்கட்டத்தை அனுபவிக்கலைன்னா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு அந்த திருப்தி ஏற்படாது. தூக்கத்துலேயும் ஒரு உச்சக்கட்டம் இருக்குது. நாம் இன்று நிம்மதியாக தூங்கினோம், ஆழ்ந்து அசந்து தூங்கினோம், ஆனந்தமாக தூங்கினோம் அப்படின்னா அதற்கு தொடர்ச்சியாக தூங்கி கொண்டே இருக்க வேண்டும். தடையில்லாமல் தொடர்ச்சியாக தூங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எது தடை? தொடர்ச்சியாக தூங்குவதற்கு எது தடைன்னா சிறுநீர் தான் தடை. சிறுநீர் கழிக்கின்ற உணர்வு இருக்குல்ல, அதுதான் தடை. மலம் கழிக்கின்ற உணர்வு இருக்குல்ல, அதுதான் தடை. அது உங்களுக்கு வரலாம். இரவு உங்களுக்கு நள்ளிரவு சிறுநீர் கழிக்க வேண்டும், மலம் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு வரலாம். வந்தால் கூட அடக்கி ஒரு பக்கம் அடக்கணும். அதே நேரத்தில் அடக்கினா தான் உங்களுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கம் என்கிற அந்த ஆனந்தமான அனுபவம் உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதனால் ஒரு ஆழ்ந்த தூக்கம் என்பது அதற்கு எதிரி எதுனாக்கா கழிவுகளை வெளியேற்றுகின்ற உணர்வு. அதுதான் அது வரும்போதெல்லாம் கழிவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ரெண்டுமே வரக்கூடிய விஷயந்தான். ரெண்டுமே தூக்கமும் வரத்தான் செய்து, கழிவுகளை வெளியேற்ற உணர்வும் உங்களுக்கு வரதான் செய்கிறது. அப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எனக்கு கழிவுகளை வெளியேற்ற வேண்டும், அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ எதையாவது ஒன்று நீங்கள் இழந்து தான் ஆகணும். கழிவுகளை வெளியேற்றணும்னா நைட்டு நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும், எப்பெல்லாம் மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறதோ அப்போல்லாம் நீங்கள் கழிவறைக்கு சென்று விடுங்கள். கழிவுகளை வெளியேற்றி விடலாம். ஆனால் உங்களால் கண்டிப்பாக நிம்மதியாக தூங்க முடியாது. நிம்மதியாக தூங்கணுமா? அப்போ நிம்மதியாக தூங்குகிற வேலையை மட்டும் பாருங்கள். ஏதாவது ஒரு வேலையை தான் பார்க்கணும். நைட்டு
2 வேலையை பார்க்கலான்னு நினைக்காத. அதனால் வந்து நல்லா ஆழ்ந்த அசந்து தூங்கணும்னா கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த நடைமுறையை கட்டுப்படுத்தணும், அடக்கணும். அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது வந்தால் நாம் ஓடக்கூடாது. நாம் நம்முடைய சௌகரியம் எப்போ தோணுதோ அப்போ தான் நான் நல்லா தூங்கிட்டு காலையில் கண் விழித்த பிறகு தான் கழிவறைக்கே செல்ல வேண்டும். ராத்திரி வந்த உடனே ஓடுறது, அப்படி ஓடக்கூடாது. இன்றைக்கி நம்ம வந்து மின் விளக்குகள்லாம் இருக்குது. அதனால நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டை போட்டு பாத்ரூமுக்கு போகிறோம். 2040 வரை மின் விளக்கே கிடையாது, மின்சாரமே கிடையாது. எல்லாம் குடிசையில் தான் வாழ போகிறோம். அது காடுகள், நாமளே உருவாக்கிய காடுகள், பழங்களையும் காய்கறிகளையும் தருகிற காடுகள், செடி கொடிகள் மரங்கள் நிரம்பிய காடுகள். அந்த காடுகளில் தான் வசிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு குடிசையில் வாழ போகிறோம். ஒரு மழை வருது அல்லது மழை பெய்து கொண்டிருக்கிறது, தூறல் தூதி கொண்டே இருக்கிறது. இரவு ஒரு அமாவாசை இருட்டு, விளக்குகள் எதுவுமே கிடையாது. அந்த காலங்கள் 2040 வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்போ இரவு உங்களுக்கு சிறுநீர் வரும்போதெல்லாம் நீங்கள் போய் வீட்டுக்கு குடிசைக்கு வெளியில் போய் அந்த குத்திருட்டில் போய் அந்த இருளில் போய் எங்கேயாவது போய் சிறுநீர் கழித்து கொண்டே நீங்கள் வருகிறீர்கள் என்றால் வெளியில் போனால் பாம்பு பூச்சியெல்லாம் கடிக்க வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் அது ரொம்ப ஆபத்தானது. இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கின்ற அந்த வழக்கம் இருக்குல்ல, ரொம்ப ஆபத்தானது. இன்றைக்கி உங்களுக்கு மின் விளக்குகள் இருப்பதால் நீங்கள் வந்து இரவில் பாதுகாப்பாக கழிவறைக்கு சென்று டாய்லெட்டுக்கு போயிட்டு சிறுநீர் கழித்து விட்டு வந்து விடுகிறீர்கள். சிறுநீர் கழிக்கிற இடமும் இன்றைக்கி வந்து ரூமுக்கு பக்கத்துலேயே அட்டாச்சு பாத்ரூமாக இருக்குது. அது இன்றைக்கி உள்ள உலகம். அது இயந்திர அறிவியல் உலகில் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதில் எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற வாழ்க்கை, அதில் வந்து ராத்திரிலாம் நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் நீங்கள் வெளியே போய் ஒன்றுக்கு இருந்தீங்கன்னா அது பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா அன்றைக்கெல்லாம் மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது, வெளிச்சமே இல்லாத உலகம். அது இரவு நேரத்தில் வெளிச்சமே உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கையில் ஒரு லைட்டை தூக்கிட்டு போக முடியாது, ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. வெளியில் போய் ஒன்றுக்கு இருக்கணும். நைட்டு நேரத்தில் ஒன்றுக்கு வந்தால் அடக்கிக்கணும். நைட்டு நேரத்தில் உங்களுக்கு ஒன்றுக்கு வருது அப்படின்னா அப்போல்லாம் போய் நீங்கள் வெளியில் போய் குடிசைக்கு வெளியில் போய் அந்த இருட்டில் போய் சுற்றி மரங்கள் செடிகள்லாம் இருக்கிற அந்த உலகம் அது. அங்கே போய் நீங்கள் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறீர்கள் அப்படின்னா என்னாங்கன்னா ஏதாவது பூச்சி பொட்டு இருக்கும், பாம்பு இருக்கும், கடிச்சு விட்டுரும். இருக்கிறது தெரியாமல், பாம்பு இருக்கிறது தெரியாமலே அதை மிதிப்பீங்க இரவு நேரத்தில், அது உங்களுக்கு கடிச்சு விட்டுரும். அப்போ இரவு நேரத்தில் போய் பாம்பு கடிச்சிச்சின்னு சொல்லி அந்த இருட்டில் போய் பக்கத்தில் குடிசையில் வசிக்கிற அந்த கூட்டு குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், மனைவி, கணவன் இவங்களெல்லாம் எழுப்புவீங்க. அந்த குத்து இருட்டில் உங்களுக்கு எப்படி அவங்க சிகிச்சை செய்வாங்க? அப்புறம் நெருப்பை பற்ற வைக்கணும். வெளிச்சத்திற்காக அவங்க நெருப்பை பற்ற வைக்கணும். நெருப்பை பற்ற வச்சுட்டு தான் அந்த வெளிச்சத்தில் அவங்களாலான ஏதாவது முதலுதவியை உங்களுக்கு செய்வாங்க. நெருப்பை பற்ற ஏதாவது மழை பெய்யுதுன்னு வைங்க, இரவு நேரத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நெருப்பையும் பற்ற வைக்க முடியாது. நெருப்பை பற்ற வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கின்ற வழக்கங்கிறது ரொம்ப ஆபத்தானது. இன்றைய உலகத்தில் வேணால் அது உங்களுக்கு எளிதாக தோன்றலாம். அதாவது எந்த வகையில் ஆபத்தானதுன்னா 2 வகையில் ஆபத்தானது. இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கின்ற வழக்கம் 2 வகையில் ஆபத்தானது. இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கின்ற வழக்கம் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை தடை செய்துவிடும். ஏன்னா தூக்கம் என்பது தொடர்ச்சியாக தூங்கினா தான் ஆழ்ந்த தூக்கத்தை நோக்கி நம்ம போக முடியும். நிற்காமல் தொடர்ச்சியாக தடை இல்லாமல் தூங்க வேண்டும். இந்த சிறுநீர் கழிக்கின்ற வழக்கம் இருக்குல்ல, இரவு நேரத்தில் ஏற்படுகிற சிறுநீர் கழிக்கின்ற வழக்கம், அது வந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக தூங்க வேண்டும். ஆழ்ந்த தூக்கம் என்பது உச்சக்கட்ட தூக்கம் இரவு ஒரு 3 மணிக்கு, நள்ளிரவு 3 மணிக்கு ஏற்படும். அந்த உச்சக்கட்ட தூக்கத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னாக்கா நம்ம தொடர்ச்சியாக தடை இல்லாமல் தூங்க வேண்டும். அப்போது ஒரு ஆழ்ந்த தூக்கம், அந்த தொடர்ச்சியாக தடை இல்லாமல் தூக்கம் அதை பாதிக்கும். அது 2 வகையில் ஆபத்தானது. நீங்கள் தொடர்ச்சியாக தடை இல்லாமல் தூங்கணும். அப்படி தூங்கலைன்னா உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வராது. அதாவது 2 வகையில் எது ஆபத்தானதுன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக தடை இல்லாமல் தூங்கவில்லை என்றால் இந்த சிறுநீர் கழிக்கின்ற உணர்வு இருக்குல்ல, நைட்டு சிறுநீர் கழிக்கின்ற உணர்வு 2 வகையில் ஆபத்தை தரும். உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை தடை செய்துவிடும், இல்லாமல் செய்துவிடும். நீங்கள் நைட்டு நான் ஒரு வாட்டி சிறுநீர் கழிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வராது.
அப்போ 2 வகையில் ஆபத்தானது. அதாவது தூக்கத்தின் போது நீங்கள் சிறுநீர் கழிக்கின்ற அந்த அந்த உணர்வு இருக்குல்ல, அது உங்களுக்கு 2 வகையில் ஆபத்தானது. ஆழ்ந்த தூக்கத்தை தடை செய்துவிடும். ஒரு திருப்தி, அந்த உச்சக்கட்ட தூக்கத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. அப்புறம் ரெண்டாவது என்னென்னாக்கா, இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து குடிசையில் வசிப்பாங்க மக்கள் 2040 அப்புறம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்றைக்குமே நம்ம மின்சாரத்தெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம். மின் விளக்குகள் மீண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்றைக்குமே உருவாகாது. அவ்வளோதான், இயந்திர அறிவியல் உலகத்தின் முடிவு வந்துருச்சு. அப்போ இயந்திர அறிவியல் உலகம் 2040 முடியுது. அதுக்கப்புறம் இந்த மனுஷ வாழ்க்கை எப்போதுமே வந்து இயற்கையோடு இணைந்து தான். 2040 அப்புறம் இந்த மனித வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே இந்த இயற்கையோடு இணைந்து தான் அவங்க வாழப் போகிறாங்க. காடுகளில் குடிசைகளில் வாழப்போகிறார்கள். காடுகள் என்பது நாம் திட்டமிட்டு உருவாக்கிய காடுகள். நமக்கு பழங்களையும் கனிகளையும் தருகிற செடி கொடிகள் நிரம்பிய மரங்கள் நிரம்பிய காடுகள். அப்படிப்பட்ட காடுகளில் குடிசைகளில் வாழப்போகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த சிறுநீரை வந்து இரவு நேரத்தில் சிறுநீரை கழிக்கின்ற அந்த வழக்கம் என்பது 2 வகையில் ஆபத்தானது நான் சொன்னேன். ஒன்று வந்து ஆழ்ந்த தூக்கத்தை தடை செய்துவிடும். அந்த தூக்கத்தின் போது ஏற்படுகிற அந்த உச்சக்கட்ட அனுபவத்தை உங்களால் உணரவே முடியாது. தூக்கத்தினால் ஏற்படுகிற அந்த ஆனந்த அனுபவத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. 2வது என்ன ஆபத்துனாக்கா, இரவு நேரத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசை விட்டு நீங்கள் வெளியே போய் எப்பெல்லாம் நைட்டு 1க்கு வருதோ அப்போல்லாம் நீங்கள் வெளியே போனீங்கன்னா, அப்போ மின் விளக்குகள் எதுவும் இல்லாமல் இருட்டில் பொதுவாக எங்கேயாவது புதரில் போய் 1க்கு இருக்கீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பாம்பு கடிக்க வாய்ப்பு இருக்குது, பூச்சி கடிக்க வாய்ப்பு இருக்குது, தேடு கடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் 2 வகையில் ஆபத்தானது. அதனால் இரவு நேரத்தில் நீங்கள் ஒரு குடிசையில் முடங்கிட்டிங்கன்னா குடிசையை விட்டு வெளியே வராதிங்க. அதுதான் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கின்ற வழக்கங்கிறது ரொம்ப தவறானது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே நன்றாக சிறுநீர் கழித்து விட்டு தூங்கிவிட வேண்டும். வயிற்றில் எந்த கழிவுகளும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கழிவுகள் எதுவும் இல்லாமல் சிறுநீர் கழித்து விட்டு, மலம் ஏதாவது இருந்தால் கழித்து விட்டு அதன் பிறகு தூங்க தொடங்க வேண்டும். தூங்க தொடங்கிவிட்டால் அதன் பிறகு இரவு நேரத்தில் கண் விழிக்கவே கூடாது. சிறுநீர் கழிக்கின்ற உணர்வு ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் அடக்கணும். சிலருக்கு அடக்குவாங்க. அடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தூக்கம் கலைஞ்சிரும். அடக்குனாலும் தூக்கம் கலைஞ்சிரும். சிறுநீர் வந்தாலே கலைஞ்சிரும். சிறுநீர் வருகின்ற உணர்வு வந்தாலே அவர்களுக்கு தூக்கம் கலைந்து விடும். அதனால் சிறுநீர் வருகின்ற உணர்வு வந்தாலே கலைந்து விடும். அப்புறம் சிறுநீரை அடக்குனாலும் இன்னும் கலைந்து விடும். விழிப்பே வந்து விடும். அதன் பிறகு தூக்கமே வராது அவங்களுக்கு. ஆக நல்ல தூக்கங்கிறது அதோட தன்மை என்னன்னாக்கா, சிறுநீர் வந்தாலும் உங்களுக்கு வருகின்ற உணர்வு வந்தாலும் உங்களுக்கு தூக்கம் கலையக்கூடாது. நல்லா தூங்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சிறுநீரை அடக்குவீங்க. நீங்கள் வருகின்ற அந்த சிறுநீரை அடக்குவீங்க. அடக்கும்போது இன்னும் நல்லா தூங்குவீங்க. சிறுநீரை அடக்குங்கிற அந்த திறன் இருந்தால் தான் நல்ல தூக்கமே வரும் உங்களுக்கு. ஆழ்ந்த அந்த தூக்கத்தோட உச்சக்கட்டத்தை அடையணுமா, தடை இல்லாமல் தூங்கணும், தொடர்ச்சியாக தூங்கணும். தடை என்பது எது? அந்த சிறுநீர் கழிக்கின்ற அந்த உணர்வு, அதுதான் தடை. அதை அடக்கணும். அது வந்தாலும் உங்கள் தூக்கம் தடைபடக்கூடாது. ஆழ்ந்த அசந்து தூங்குகிற தூக்கம் என்பது தடைபடக்கூடாது. தொடர்ச்சியாக தடை இல்லாமல் தூங்கணும். அப்போ தான் தூக்கத்தோட உச்சக்கட்டத்தை அடைவீங்க. அதுக்கு என்ன தொடர்ச்சியாக தடை இல்லாமல் தூங்கணும் அப்படின்னா, ஆழ்ந்த தூக்கத்தை நோக்கி உச்சக்கட்டத்தை அடையணும்னா பகல் நேரத்தில் நல்ல 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். திராட்சை பழங்கள், நிறைய பழங்களை சாப்பிடணும். தானிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா நல்ல உணவு செரிமானம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். இப்படி உடம்பை கவனிக்கணும். உடம்பை உற்று கவனித்து, ஒரு குழந்தையை கவனிப்பது போல் உடம்பை கவனிக்கணும். என்னடா இதெல்லாமா பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் ஒரு மனுஷங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. பார்க்கலன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வேணும்னா நீங்கள் பார்த்து தாங்க ஆகணும். நல்லா தூங்க வேண்டுமா, தொடர்ச்சியாக ஆழ்ந்த அசந்து தூங்க வேண்டுமா, அந்த ஆழ்ந்த தூக்கத்தை ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டுமா, அப்போ நீங்கள் உங்கள் உடம்பை கவனித்து தான் ஆகணும். உங்கள் உடம்பை உற்று கவனிங்க. உங்கள் உடம்புல தான் இன்பம் இருக்குது. மகிழ்ச்சிங்கிறது உங்கள் உடம்புல தான் இருக்குது. மகிழ்ச்சிங்கிறது வேற எங்கேயோ இல்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உங்கள் உடலில் இருந்து தான். நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற மகிழ்ச்சி உங்கள் உடம்புல தான் நிகழ்கிறது. அதனால் உங்கள் உடம்பை உற்று கவனியுங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்காமல் வேறு எதையோ பற்றி கவனிக்கிறீங்க, வேறு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ பணம் சம்பாதிக்கலான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் உடம்பை கவனிக்க தவறிறீங்க. அப்போ உங்கள் உடம்புல நோய் வந்துடும். அப்போ உங்கள் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். நோய் வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையும் முடிஞ்சிட்டு போயிடும், உங்கள் ஆராய்ச்சியும் முடிஞ்சு போயிடும். அதனால் மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம உடம்புல தான் நடக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பமாகுது? நம்ம உடலிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. நாம் செத்து போயிட்டா நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுது, நம்ம மகிழ்ச்சியும் முடிஞ்சு போயிடுது. அதனால் உடம்பை உற்று கவனிங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது போல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த தண்ணி குடிக்கிறதா, அது ஒரு கடமை. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 200 ml தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருங்க. 200 ml தண்ணியோ இல்லை 150 ml தண்ணியோ குடிச்சிக்கிட்டே இருங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. அந்த மாதிரி அப்புறம் வந்து நல்ல பழங்களை சாப்பிடுங்க. தானிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மாமிச உணவுகளை தவிர்த்து விடுங்கள். முட்டை உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அந்த அளவுக்கு உடம்பை நல்லா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக தடையில்லாமல் தூங்குகிற அந்த ஆனந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தூக்கத்தின் உச்சகட்டம் அது எப்போ கிடைக்கும்? நள்ளிரவு 3 மணிக்கு தான் கிடைக்கும். தொடர்ச்சியாக தடையில்லாமல் தூங்க வேண்டும். இடையில தடை போட்டிங்க, அப்புறம் வந்து ட்ரெயினை நிப்பாட்டி நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து நிற்காமல் போயிட்டே இருக்கணும். அந்த கேட்டை வந்து திறந்து விட்டு மக்கள் போகும்போது ட்ரெயின் நின்றுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த தூக்கங்கிறது தடையில்லாமல் தொடர்ச்சியாக நம்ம தடையில்லாமல் தூங்கிட்டே இருந்தால் தான் உச்சக்கட்டத்தை நோக்கி நம்ம போக முடியும். இடையில தடை ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்ம அந்த உச்சக்கட்ட தூக்கம் என்பது நமக்கு ஏற்படாது. அதனால் தூக்கத்தை அடக்குகின்ற திறன் வர வேண்டும். அடக்குவதற்கு உடம்பை நம்ம சரியாக வச்சுருக்கணும், ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அடக்குனா தான் தூங்க முடியும். தூக்கம் வந்தால் அடக்குகின்ற திறனும் வர வேண்டும். ஆழ்ந்து அசந்து தூங்குகின்ற அந்த திறன் வந்துருச்சுனாக்கா நம்ம சிறுநீரை அடக்குகின்ற திறனும் வந்துவிடும். அதனால் தூக்கத்தை அடக்கக்கூடாது, சிறுநீரை அடக்க வேண்டும், கழிவுகளை அடக்க வேண்டும். அந்த அடக்குனா தான் ஆழ்ந்து அசந்து தூங்குகின்ற அந்த ஆனந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும்.